இடம் சொந்தமான பிரச்சனையும் உடலில் வேதனை நோயும் அனுபவித்து செத்து பிழைச்சது மாதிரி வந்திருக்கிறேன். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வாங்க தம்பி. நல்லா இருக்கியா? கேள்விப்பட்டேன். ஐயன் கருப்பசாமிக்கு வேற என்னப்பா வேணும்? வெற்றி மேலே கொடுப்பா. வா, என் கழுத்தில் முதல்ல போடு. கூப்பிடுங்க கருப்பசாமியை. வழிகாட்டு கருப்பசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு உனக்கு பணம் தந்திருக்கேன், உன் வீட்டை மீட்டி தாரேன். இந்த வெற்றி உண்டு மகனே, கவலைப்படாத. அதே வீட்டில் குடியிருப்பாய். ஒரு நாள் உன் இல்லத்துக்கு நான் வருவேன். அருமையாக தேநீர் விருந்துடன் திரும்புவேன். அப்பனே வாழ்க. நல்லா படுத்து வேலைக்கு போவான். தைரியமாக இருங்க. கருப்பசாமிக்கு 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 கொடுத்த பணம் மீளலை. கருப்பசாமி கஷ்டப்படுறேன். யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்தது யாரு? பணத்தை கொடுத்துட்டு வருத்தப்பட்டது யாருமா? யாருக்கா பணம் வர வேண்டி இருக்கா? என்னது? உட்காருங்க. கால் வந்துட்டு வாப்பா. வணக்கம். என்ன உன் ஊருக்கு பேர் ஒரு குளம் தெரியுது, என்ன குளம்? கால் வந்துட்டு வா. ஓட்ட வண்டி வச்சுருக்கேன், முன்ன போகுது பின்ன வருது. உட்காரலாம். ஏப்பா உங்கள் வீட்டில் ஒரு சாமியாடி இருந்தானே, அவன் எங்கேப்பா இருக்கான்? சாமி இப்போ முழுசாக வருதான்? வரமாட்டுக்கு. யாரோ மந்திரத்தை பண்ணி கட்டி வச்சுட்டாங்க. அதிலிருந்து உங்கள் வீட்டில் கஷ்டமும் இடுப்புக்கு கீழே வலி வேதனையும் நோய் பிணியும் பிள்ளைகளுக்குள்ள ஒற்றுமை குறைவும் நடந்துக்கிட்டு இருக்குது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவாங்க. இடி இடிச்சு மழை ஒழிஞ்சி எல்லாம் ஒன்றாச்சு. காணாமல் போகிறது காதலோட வாழுதுன்னு அந்த காலத்தில் சொன்னான். எப்படி போச்சு? காணாமல் போகிறது காதலோட வாழுது. என்ன உன் கண்ணுக்கு கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? என்ன காப்பாற்றி கொண்டு வரேன், கவலைப்படாத. ஆனால் அதுக்கு அடுத்து அது நீ பிரிக்கணும்னு நினச்சேன்னா நான் செய்ய முடியும்? அப்போ நீ கட்டிக்காரன். கால் வந்துட்டு வா. அதானே பார்த்தேன்ப்பா, சில பேர் அப்படி வந்திருக்கான்ப்பா, அதான் கேட்டப்பா. என்ன உண்மையை தானடா சொல்லணும் தம்பி. என்ன சொல்லுதே? ஓடிவா ஓடிவா. இந்தா பூவும் பொட்டுமா புன்னகையோடு இருப்பாங்க. காப்பாற்றி தரேன். பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும். என் பேரை விட்டு கருப்பசாமினே வை, நல்லாரு போ. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு. நாகப்பட்டினம் 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 நாகப்பட்டினம். பிறகு கூப்பிடுவோம்ல, நாளை வர உத்தரவு இருக்கு. உட்காருங்க. இதயம் அதை கோவில் என்றேன், நான் தேவி என்றேன் ஏற்கவில்லை. உயிர் உள்ளவரை பாடிடுவேன், உன் நினைவெனக்கு மறக்கவில்லை, நினைவெனக்கு மறக்கவில்லை. காதலிக்கா நீ? அங்கிட்டு போ. கால் ஒன்றாடா தம்பி. தேவதை நீ என நினைத்து கவிதைகள் 1000 வடித்து. அழாமல் இல்லைங்க, ராகத்தில் நான் அதை படித்து. இது யாருடா தம்பி? ஆமாம், வள்ளி பிறந்துட்டாள்ல. கூப்பிடு கருப்பசாமிய. வழிகாட்டு மாரியப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருளாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு. நம்ம ஐயா கருப்பசாமியுடைய கருணையினால பொம்பளை பிள்ளை பிறக்கும். வள்ளியம்மான்னு பேர் வையின்னு சொன்னேன். இந்த வள்ளின்னு பேர் வச்சு வள்ளலாக இருந்து உனக்கு அள்ளி கோடியை தருகிறேன். வெற்றி அடைவாய் மகனே. புளியரை கருப்பசாமிக்கு. இந்தாங்க 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 இந்தாங்க. செல்வ சிறப்போடு இருப்பேன். 2.5 கிலோ நகை போடுவாடா அந்த பிள்ளை. எத்தனை கிலோ போடுவா? 2.5 கிலோ போடுவா. தாங்கக்கூடிய சக்தியும் கொடுப்பேன், அதை வாங்கி கொடுக்கக்கூடிய சக்தியும் உனக்கு தருவேன். பக்கத்தில் வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு. வள்ளியம்மா வா, நல்லாரு. ஆனால் அந்த வள்ளியம்மா 2வது கொண்டாட்டி
உன் பிள்ளை புருத்தனுக்கு பொண்டாட்டி கால் வந்துட்டு வாங்க. நீங்கள் கால் வந்துட்டு வாங்க. நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? விழுந்துட்டு வாங்க, காயப்படாமல் விடாங்க, விழுங்க. யாரெல்லாம்டா நீங்கள்? யார் இது? அவன் யார்? கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையன் மச்சான். அவங்க கல்யாணம் முடிச்சிட்டானா? இல்லைங்கய்யா, அந்த பையன் தான் கல்யாணம் அந்த பையனே பண்ணிட்டாங்கய்யா. நான் ஒரு பாட்டு பிடிச்சேனே. என்ன பாட்டு பிடிச்சேன்? நீயா விரும்பி கல்யாணம் முடிச்சுக்கிட்டியா? ஆமாங்க. நான் ஒரு பாட்டு பாடினேன், நீ கேட்கலையா? தேவதை நீ என நினைத்து கவிதைகள் 1000 முடித்து ராகத்தில் நான் அதை படித்து ரசனையை கேட்கின்ற போது. வாங்க 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 வாங்க. குழந்தை இருக்கா? ஆ, வருமானமே இல்லையே கையில், வருத்தமாக இருக்க. கால் வந்துட்டு வா பாப்பா. ஆ, என்னடா உட்கார், பக்கத்தில் வாங்க. மோதிரம்லாம் எங்கே காணலை? கிட்ட வாடா. அவகிட்ட மட்டும் நெருங்கி இருக்க, என்கிட்ட இருக்க மாட்டியா? வா பக்கத்தில். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போதைக்கு 2 குடும்பத்தினுடைய மன உணர்வுகள் கொஞ்சம் பக்குவப்படலை. அந்த 2 நிலைகளையும் சரியாக்கி வெற்றியாக்கி தரேன். பங்குனி உத்தரத்துக்கு பிறகு ஒரு குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக பிறப்பான். உனக்கு பொம்பளை பிள்ளை முருகன் பேரை சொல்லிட்டேன். இப்போ ஆம்பளை பிள்ளை பிறக்கும். ஐயன் கருப்பண்ணன் அப்படின்னு பேர் வை. ஐஏஎஸ் ஆகுவான் உன் பையன். கால் வந்துட்டு வா. என்ன விஷயம்? வேறு என்னடா வேணும் தம்பி உனக்கு? உனக்கு வேணும் தாரேன். வேணும் வேணும்னு கேட்டுட்டே இரு. உனக்கு என்னடா வேணும் வேறு?